வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் தெரியுமா? 6,75,00,000 வாக்காளர்கள். 6,72,75,00,000 வாக்காளர்கள்னா 2,000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? எத்தனை 1000 கோடி தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கிறேன்னு சொல்றியா? 13,000 கோடி. 13,000 கோடி ரூபாய் திமுக வாக்காளர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கறதுல மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 13,000 கோடி உங்க பணம், வரி பணம், கொள்ளடிச்ச பணத்தை 13,000 கோடி கொடுக்கிறாங்கன்னா எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக ஸ்டாலின் அவர்கள் அவர் எதை வச்சு ஓட்டு கேட்கிறோம் உங்ககிட்ட? நான் 5 வருஷமா முதலமைச்சரா இருந்தேன். முதலமைச்சர் அந்த நேரத்துல இந்த மாவட்டத்துல நான் நீர் திட்டம் கொண்டு வந்தேன், இந்த கல்லூரி தொடங்கினேன், கல்விக்கு நான் செஞ்சேன், சுகாதாரத்தை நான் செஞ்சேன், விவசாயத்தை மேம்படுத்தினேன், இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தேன், சமூக நீதி நிலைநாட்டினேன்னு ஏதாவது ஒரு சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனா எதையுமே செய்யல. இப்ப எதை வச்சு ஓட்டு கேட்கிற தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? 8,000 ரூபாய் கூப்பன் தரேன், 8,000 ரூபாய் கூப்பன் தரேன்னு ஓட்டு கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சிக்காரங்களே, உங்களுக்கு மானம் ஈனம் எதுவும் கிடையாதா? 8,000 ரூபாய் கூப்பனை வச்சுதான் நீங்க தேர்தலில் நடத்துறீங்களா? அப்போ 5 ஆண்டு காலம் என்னத்தையா செஞ்சீங்க நீங்க? மக்களுக்கு எதையா செஞ்சீங்க நீங்க? விவசாயிக்கு என்ன செஞ்சீங்க? அதுவும் 8,000 கூப்பனை போஸ்டர் வச்சு ஓட்டுறான். கூப்பன்னா அது டூப்ளிகேட் கூப்பனை விநியோகம் பண்றான். 8,000 ரூபாய் கூப்பன் வச்சுக்கோ, இந்த கூப்பன் வச்சுக்கிட்டா அந்த கடையில போய் கொடுப்பான், லட்டு அல்வா கொடுப்பான். அப்போ சரி கொஞ்ச நேரம். அப்போ இந்த 8,000 ரூபாய் கூப்பன், இந்த உங்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் வரணும்னா நீ திமுக கட்சிக்காரர்கிட்ட 3,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். அது அந்த கூப்பனும் அவன் கட்சிக்காரன் தான் கொடுப்பான். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்கில் நான் போடுறேன். இதுதான் நம்ம ஆட்சிக்கும் அவங்க ஆட்சிக்கும் வித்தியாசம். அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏமா போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டம், இங்க இருந்து 2 மாவட்டம் தள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 2.5 வயசு குழந்தைய காணும். அவங்க அப்பா அம்மா தேடி தேடி பார்த்தாங்க, அது கிடைக்கல. ஒரு நாள் முழுவதும் தேடினாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கிடைச்சது. காவல்துறையில விசாரணை பண்ணாங்க. அந்த குழந்தைய யாரோ கெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்க. விசாரணை தெரிஞ்சு யாரும் தேடி பார்த்து அவனை கண்டுபிடிச்சாங்க. அவனை பார்த்தா அந்த மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி, திமுக கட்சிக்காரன் ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறானா? என்ன மனநிலையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்? திமுக ஆட்சி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.